Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, assalatu wassalamu ala man la nabiyya ba'da amma ba'd. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறந்தாங்கியிலே நடத்தும் கோடைக்கால பயிற்சி வகுப்பு பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஒரு விழிப்புணர்வு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பானது ஆடை சீரழிவிற்கு பெரிதும் காரணம் சமூக வலைதளமா என்பதாகும். இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான தலைப்பு. பண்டைய காலத்து மனிதன் என்ன செஞ்சான்? தன்னுடைய வெப்பத்தலங்களை மறைக்கிறதுக்காக கிடைச்ச இலதலையையும் மரப்பட்டைகளையும் வைத்து ஆடைகளை போட்டுட்டான். நாகரீக வளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாக இந்த ஆடை பார்க்கப்பட்டது. நாகரீக வளர்ச்சியை உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆடையை குறைத்துக் கொள்வதும் நல்லா இருக்க ஆடையை பிடித்துக் கொள்வதும் தான் நாகரீகமாகவும் ட்ரெண்டாகவும் பார்க்கப்படுது. இதனை மார்க்கம் மற்றும் உலக கருத்துக்கள் சார்ந்து ஆடை சீரழிவிற்கு பெரிதும் காரணம் சமூகமே அப்படிங்கிற தலைப்புல சகோதரி சுமையா ஆலிமா அவர்களும் சகோதரி அனிசா ஆலிமா அவர்களும் விவாதிக்கிறார்கள். இல்ல ஆடை சீரழிவிற்கு பெரிதும் காரணம் சமூக வலைதளம் தான் அப்படின்னு விவாதிப்பதற்காக சகோதரி முலகிசா ஆலிமா அவர்களும் சகோதரி ஹம்தமினார் ஆலிமா அவர்களும் வராங்க. இந்த பட்டிமன்றத்தை பொறுமையோடு கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இதில் முதலில் சமூக சீரழிவிற்கு பெரிதும் காரணம் சமூகமே என்ற தலைப்பில் சகோதரி அனிசாலிமா அவர்கள் தன்னுடைய விவாதத்தை எடுத்து வைக்க வராங்க. வாங்க அனிசாலிமா பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஆடை சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணம் சமூகமா சமூக வலைதளமா என்ற பட்டிமன்றத்தில் பெரிதும் காரணம் சமுதாயமே என்ற அணியின் சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இந்த ஆடை என்பது, ஆடை கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்த ஆடைகள் என்பது மனித நாகரிகத்தின் ஒரு அங்கமாகவும் இருக்கிறது. இந்த ஆடையை பொறுத்தவரை உடலை மறைப்பதற்காகவும் மனிதர்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த ஆடை என்பது இருக்கிறது. இந்த ஆடையை பற்றி வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஆடை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆடையாகவும், உங்களுக்கு ஒரு அலங்காரமாகவும் உங்களுக்கு நான் அருளியிருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஆடை என்பது உங்களுக்கு ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அது அல்லாமல் இந்த ஆடையை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, இன்னல்லாஹ ஜமீலுன் வ யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புறேன்னு சொல்றான். அப்ப ஆடை என்பது ஒரு அற்புடை, ஆடை அலங்காரமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய மார்க்கத்துல இருக்கு. அப்ப நம்முடைய ஆடை ஒரு அலங்காரமாக இருப்பதும் அற்புடையாக இருப்பதும் வல்ல ரஹ்மான் கூறுகிறான். ஆனால் சமுதாய மக்கள் அவர்களுடைய ஆடைகளினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நம்ம சொல்லவே தேவையில்லை. மனித சமுதாயத்தினுடைய ஆடை அலங்காரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நாமளே கண்கூட மக்களை பார்த்து கொள்ளலாம். எப்படி இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இறுக்கமான ஆடைகளை அணிவதற்கு
அணிவதற்கு ரசூல்லா தடை செய்யறாங்க. உங்களுடைய கைகளை வெளியே எடுக்க முடியாத அளவிற்கு ஆடைகள் அணிவதற்கு ரசூல்லா தடை செய்யறாங்க. அப்ப இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது. இன்றைய உள்ள சமுதாய மக்கள்லாம் ஆடைகள்லாம் எப்படி நடுவர்களை அணியறாங்க? இறுக்கமான ஆடை அணிஞ்சிட்டு போறாங்க. இறுக்கமான பார்க்க முடியுதா? ரொம்ப டைட்டா இறுக்கமான ஆடைகளை கொஞ்சம் லூசா வச்சிருந்த ட்ரெஸ்ஸ கூட ஆல்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப டைட்டா உடல் அப்படியே உங்களுடைய எப்படி இருக்கிறதோ அந்த அளவிற்கு உடல் தோற்றத்தின் அளவுக்கு தைத்து போடக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். உடலுடைய பாகங்கள் எல்லாம் அப்படியே தெரியக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அணிகிறாங்க. இந்த மாதிரி ஆடைகள் அணிவதற்கு ரசூல்லா தடை செய்யறாங்க. அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய விதத்துல மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விதத்துலதான் இன்றைய உள்ள சமுதாய மக்கள்லாம் ஆடைகள் அணியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட அருகில கூட நீங்க நுழையாதீங்கிற அல்லாஹ். அப்போ ஒரு விபச்சாரத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆடை அலங்காரங்கள் இருக்குதா இல்லையா? அப்ப இதெல்லாம் யாரு நடுவர்களை செய்யறது? சமுதாய மக்கள் தானே இப்படி செய்யறாங்க. மற்ற வலைதளங்களா இருக்கு. சமுதாய மக்கள் தான் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய ஆடைகளை எல்லாம் அந்த அளவிற்கு போட்டிருக்காங்க. அப்ப இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மெல்லிய ஆடை அணிந்து ஒரு கூட்டம் இருப்பாங்க. ரசூல்லா சொல்றாங்க, மறுமை நாளினுடைய அடையாளமாக ரசூல்லா சொல்றாங்க. ஒரு காலம் வரும், அப்ப எப்படி ஆடைகள் அணிவார்கள் என்று சொன்னால் மெலிந்த ஆடை, லேசான வெங்காய சருகு போன்ற ஆடைகளை அணிவாங்க. அதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூல்லா சொல்றாங்க. இன்றைய காலத்தினுடைய ஆடைகள்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப மெலிந்த ஆடைகள். அப்படி அணியக்கூடிய மக்களுக்கு ரசூல்லா சொல்றாங்க, மெலிந்த ஆடைகளை அணிபவர்கள் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்துல அவங்க நுழையவே மாட்டாங்க. இன்னும் அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது மனித சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கு? லேசான ஆடையாக இருக்கு. அப்ப சொர்க்கத்துக்கு போக தடையாக இருப்பது என்ன? அந்த சமுதாய மக்கள் ஆடை அணியக்கூடிய அந்த நிலைதான். அப்ப அப்படித்தானே ஆடைகளை அணியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆடையை பற்றி சொல்லையில பெண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடிய ஆண்களையும் ஆண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களையும் இருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக சபிக்கிறாங்க. ஆண்களை போன்ற ஆடைகள் அணிகிற பெண்களையும் இன்றைய கால சமுதாய மக்கள் எப்படி ஆடை அணிகிறாங்க? ஆண்களுடைய ஆடைகள் அப்படியே ஜீன்ஸ் பேண்டாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், அப்படியே ஆண்களை போன்று பெண்களும் பெண்களுடைய ஆடைகளை ஆண்கள் மாற்றி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி ஆண்களுடைய ஆடைகளையும் போட்டுக்கொண்டு சமுதாயத்திலே திரியக்கூடிய வீதிகளிலும் கடை வீதிகளிலும் தெருக்களிலும் பேருந்துகளிலும் திரியக்கூடிய ஒரு அவநிலை யாரு பண்றது? சமுதாய மக்கள் தானே நடுவர்களே. அப்போ சமுதாயம் தானே ஆடை சீர்கேட்டிற்கு பெரிய காரணமாக இருக்கு. இன்னும் ரசூல்லா சொல்றாங்க, அரைகுறையான ஆடைகளை அணிவதற்கு ரசூல்லா தடை செய்யறாங்க. இன்றைய காலத்தோடைய ஆடை எப்படி இருக்கு? சின்ன சின்ன அரைகுறையான ஆடைகளை போடுறாங்க. ஒரு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கக்கூடிய யூனிஃபார்மா தான் இப்ப நம்ம போடுற மாதிரி இருக்கு. ரொம்ப ஷார்ட்டா சின்ன சின்ன கவுன்களை தான் யூனிஃபார்மா இருக்கு. அப்ப அந்த மாதிரி போட்டுக்கொண்டு என்ன செய்யறாங்க? பெற்றோர்களே அந்த ஆடையை குழந்தைகளுக்கு போட்டு விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதா இல்லையா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் அரைகுறையான ஆடைகள் அணியலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்படும், அதை பற்றி மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு கூட ஆடை விஷயத்தை நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன செய்யணும்? பேணக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். சின்ன வயசுலயே நம்ம அழகான கண்ணியமிக்க நம்முடைய ஹிஜாபை பேணி வாழ்ந்தாதான் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலுமே அது அந்த இஸ்லாமிய அடிப்படையில வளருமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஆடைகளை யார் நடுவர்களை போட்டு விடுறது? சமுதாய மக்கள் தானே நடுவர்களே. அப்ப நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணும்?
குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஆடைகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். மறுமையில உங்களுக்கு கேள்வி என்பது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும். அப்ப இன்னும் பாருங்க நடுவர்களே, அன்றைய காலத்துல எல்லாம் டிரெஸ் எப்படி இருந்துச்சு? கிழிந்த ஆடைகள் எல்லாம் தைத்து போடக்கூடிய ஒரு சமுதாய மக்களாக இருந்தாங்க. இன்னைக்கு உள்ள மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? ஆடை விஷயத்துல நல்லா இருக்க ஆடையும் கிழிச்சு விட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கக்கூடிய ஆடைகளே அதுதானே இப்ப ட்ரெண்டா இருக்கு, அதுதானே ஒரு ஃபேஷனா இருக்கு. அப்ப நல்லா இருக்க ஆடைகளை கூட கிழிச்சு விட்டு தெரியக்கூடிய சமுதாய மக்களா இல்லையா நடுவர்களே? சமுதாயம் தானே நடுவர்களே. நாளைக்கு மறுமை நாளிலே முகம் குப்புற நரகவாசிகள் எல்லாம் தள்ளப்படுவார்களாம். அப்படி தள்ளப்படும் பொழுது அந்த நரகவாசிகள் எல்லாம் சொல்லுவார்களாம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல், நாம யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படாமல் இருந்தால் நாளைக்கு நாங்க நரகத்துல கிடக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சமுதாய மக்கள் தான் நாளைக்கு சொல்லுவாங்க. அப்ப வலைதளங்களை பார்த்து நாங்க ஆடை அணிஞ்சோம், அதை பார்த்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடைகளை அணிஞ்சா நரகத்துல கிடைக்க போறது யாரு? சமுதாய மக்கள் தானே. நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருந்தா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருந்தா நாங்க இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோமே. அப்ப ஆடை விஷயத்துல சமுதாய மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க? மக்கள் அரைகுறையான ஆடைகள் அணிவது சமுதாய மக்கள், ஆபாசமான ஆடைகளை அணிவது சமுதாய மக்கள். நாளைக்கு மறுமையிலே முகம் குப்புற கிடைக்கும் போது தத்தளிக்க கூடியதும் சமுதாய மக்கள் தான். பெண்களினுடைய நிலை எப்படி இருக்கு? ஆடைகள் தெருக்களிலும் வீதிகளிலும் அவர்கள் நைட்டிகளோடு சாதாரணமான ஆடையிலே ஒரு சாதாரணமா ஒரு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பால்கார இடத்துலயோ, காய்கறி விற்கக்கூடிய மனிதரிடத்திலயோ, ஏதோ ஒரு கொரியர் பாய்ட்டையோ எப்படி நிக்கிறோம்? ஹிஜாப்லயா நிக்கிறோம்? அவர்கள்லாம் நமக்கு அண்ணனா தம்பியா? அப்ப அவர்களிடத்துல கூட நீங்கள் ஆடை விஷயத்தை பேணாம நிக்கிறது இந்த சமுதாய மக்கள் தானே நடுவர்களே? சமுதாய மக்கள் தானா? அப்போ சமுதாய மக்கள் தான் அதிகமாக பெரிதும் காரணமாக இருக்கிறது. சமுதாய மக்கள் தான் நரகத்திலே கிடக்கிறதும் சமுதாய மக்கள் தான். இன்ஷா அல்லாஹ் அதாவது அதிகமா கிடக்கிறதும் சமுதாய மக்கள். அப்ப பெரிதும் ஆடை விஷயத்துல ஆடை சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணமாக இருப்பது சமுதாயம் தான் என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் இந்த ஆடை விஷயத்துல கவனிக்காம விட்டுறாங்க, சமூகமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அனிசா அலிமா. இதற்கு பதில் சொல்வதற்காக சகோதரி ஹம்தமினா அவர்கள் ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணம் சமூக வலைதளமே அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவிடுறதுக்கு வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சமூகத்துல ஆடை சீரழிவானது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இரு பாலருக்குமே தனித்தனியான ஆடை கட்டுப்பாடுகள் இருக்கு. முதல்ல அல்லாஹ் ரஹ்மான் நம்மள இஸ்லாமிய மார்க்கத்துல நம்மளை படைச்சதே ஒரு பெரிய ஞாபகத்து. ஏன்னா நமக்கு இந்த கண்ணியமான ஆடை அமைப்பை கற்றுக் கொடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு இந்த கண்ணியமான ஆடையை சீரழிக்கக்கூடிய விதமா தான் இன்றைய சமூக வலைதளங்கள் செயல்பட்டு இருக்கு. எப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்றைய மக்கள் என்ன பண்றாங்க? டிவி, மொபைலு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ், யூடியூப்ல வரக்கூடிய வீடியோக்கள் இத பார்த்து அதுல போடக்கூடிய ட்ரெஸ்ஸுகளுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி நம்மளும் போடலாம் போல, அவங்களும் முஸ்லிம் தானே, ஹிஜாப் போட்டிருக்காங்க, இப்போ நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இவங்களும் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது, யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக, நபியே உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்க, வ பனாத்திக இன்னும் உங்களுடைய மகளுக்கு சொல்லுங்க, வ நிசாஇல் முஃமினீன இன்னும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லுங்க. என்ன சொல்றான்? யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை தங்கள் மீது போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு கண்ணியமான ஆடைய அல்லாஹ் போட்டுக்க சொல்றான். எதுக்காக? அவர்கள் யாரென்று அறியப்பட்டு தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறியிருக்கான். அப்போ ஒரு கண்ணியமான ஒரு ஆடை தான் நம்ம பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு.
ஆனா இன்னைக்கு இந்த ஆடையை சீரழிக்கக்கூடிய விதமா தான் இன்றைய சமூக ஊடகங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளம்ங்கிறது இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு செய்திய உடனுக்குடன் உலகம் ஃபுல்லா பரவுறதுக்கு இந்த சமூக வலைதளம் தான் பயன்படுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமூக வலைதளத்தை இன்னைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? சகோதரி ஆலிமா அனீஸ் அவங்க பேசினாங்க, சமுதாயம் தான் இந்த ஆடை சீர்கேட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. முதல்ல சமுதாயம்னா யார் நடுவர் அவர்களே? நம்மள மாதிரி மக்கள் தொகுப்பு தான் இந்த சமுதாயம். நம்மள மாதிரியான மக்கள் தொகுப்பு. அப்போ நீங்க, நான், இவங்க எல்லாருமே நம்மளுடைய பிள்ளைகளையோ இல்ல நம்மளுடைய உற்றார் உறவினர்களையோ வழிகேற்றத்துக்கு நம்ம எப்படி காரணமாக இருக்க முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில புர்காவை பாருங்க, எந்த அளவுக்கு அலங்காரமாக போடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு கண்ணியமான ஆடை, ஒரு அதாவது உள்ள போடக்கூடிய ஆடைகளோ நம்மளுடைய அமைப்புகளோ வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த புர்காவே போடுறோம். ஆனா இந்த புர்கா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஃபேஷனா இருக்கு தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப நல்லா படிக்கல, அதாவது 10ஆம் வகுப்போட நிப்பாட்டிட்டாங்க, 12ஆம் வகுப்போட நிப்பாட்டிட்டாங்க. நம்மளுடைய குழந்தைகளாவது மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆனா அந்த கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? மொபைல் போன் இன்னைக்கு எல்லா காலேஜ்லயுமே அனுமதி. எதுக்காக அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது அதுலதான் வருது. என்ன ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் அதுலதான் அனுப்புறாங்க. அதனால நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மொபைலையும் கொடுத்து அனுப்புறோம். கல்லூரிகளுக்கு போகக்கூடிய நம்மளுடைய பெண்கள் அங்க 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி ஹார்ட் வைப்பாங்க. ஏதாவது தலையில உள்ள ஹிஜாப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்குவாங்க. முன்னெட்டியில உள்ள முடி ஃபுல்லா தெரியும், பின்னாடி அது விழுகாம இருக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு. ஹிஜாப் என்பது அது கிடையாது. அவங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதை போட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல வச்சு சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு சில பெண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு பயானுக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் கூட செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன், நான் எல்லாரையும் சொல்லல. சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்களோட போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. அப்ப நாம அவங்களுடைய கரண்ட் அப்டேட் என்னங்கிறது தெரியும். அப்டேட் யாருக்கு தெரியணும்? யாருக்காக வைக்கிறாங்க, எதற்காக வைக்கிறாங்கிறது தான் இங்க விஷயமே. எதை பார்த்து அவங்க சீர்கெடுறாங்க? சமூக வலைதளத்துல இது மாதிரி யாரோ வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பயானுக்கு வந்திருக்கனால பின்னாடி நாவூர் ஹனீபா பாட்டு ஓடி கூட அதை வச்சிருக்கலாம். இதுவே ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தாங்கன்னா ஃப்ரெண்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாட் போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டு. அந்த அந்த ரீல்ஸுக்கு தான் லைக் அதிகமாக போகுது. அப்போ கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகள் எப்படி இருக்காங்க? அறிவு தலைக்கு ஏற ஏற அவங்களுடைய ஆடை கீழே இறங்குது அப்படின்னா அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஆடை இறங்குது அப்படின்னா அது அவங்களுக்கு அறிவு கிடையாது, அவங்களுக்கு மறுமைக்கான அழிவு. இது தெரியாம இன்னைக்கு நிறைய மக்கள் சுத்திட்டு இருக்காங்க. புர்காலையும் பாருங்க, புர்காவே நம்ம போடுறது லூசா தான் போடணும், அதுவும் இன்னைக்கு டைட்டாக இருக்கு. புர்காவுக்கு பின்னாடி எதுக்கு நாட்டு, இடுப்புக்கு எதுக்கு பெல்ட்? சொல்லுங்க நடுவர்களே. அப்பதான் கரெக்டா டைட்டா இருக்கும். எதை பார்த்து இதெல்லாம் பழகிக்கிறாங்க? நம்ம சமுதாய மக்கள் கிடையாது, சமூக வலைதளம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல குரைம் அல் உசைதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுடைய தலைமுடி ரொம்ப நீளமானதாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வேஷ்டியும் ரொம்ப நீளமானதாக கீழே பரவக்கூடியதாக இருக்குது. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு, குரைம் அல் உசைதி இருக்காருல்ல, அவருடைய தலைமுடியும் அவருடைய வேட்டியும் கொஞ்சம் அளவு குறைச்சுக்கிட்டாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அந்த குரைம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தலைமுடி நீளமா இருக்குல்ல அத காது வரைக்கும் வெட்டிக்கிறாங்க. தன்னுடைய இடுப்பு வேட்டியையும் கணுக்காலுக்கு மேல உயர்த்திக்கிறாங்க. இதுதான் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை. ஆனா இன்னைக்கு இதே விஷயத்த இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள்ட்ட, ஏப்பா தலைமுடி இவ்வளவு பரட்டையா வச்சிருக்க, இவ்வளவு முடி வைக்க கூடாது, கொஞ்சம் குறைச்சுக்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க நடுவர்களே, உங்களை பூமர் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம பூமர் ஆண்டி, பசங்க சாப்பிடுற சிவிங்கமா, அது உங்களுக்கு தெரிஞ்ச பூமர், அது கிடையாது. இப்ப உள்ள காலத்துல பூமர் அப்படின்னா நல்ல விஷயங்கள், அதாவது சமுதாயத்துல அவங்க நல்ல அனுபவப்பட்டிருப்பாங்க, நல்ல விஷயங்களை நீங்க ஏவனாவே உங்களுக்கு பேரு பூமர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் நம்மளுடைய மார்க்கம் கத்துக் கொடுத்ததா? இந்த பூமர்ங்கிற வார்த்தையெல்லாம் சமுதாயம் கத்துக் கொடுக்குதா இல்ல சமூக வலைதளம் கத்துக் கொடுக்குதா? சமூக வலைதளம் தான் கத்துக் கொடுக்குது.
சமூக வலைதளம் தான் காரணம். ஆடை சீரழிவுக்கான காரணம் சமூக வலைதளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 பேரை சொல்றாங்க. அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல 3 பேரை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவங்கள தூய்மைப்படுத்தவும் மாட்டான், இன்னும் அவங்களுக்கு கடுமையான வேதனையும் இருக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் யாரு அப்படின்னா, தன்னுடைய ஆடையை கீழே பரவ போட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இன்னைக்கு நம்மளுடைய முஸ்லிம் பெண்களுடைய கல்யாணத்துக்கு பட்டு சேலை ரிசப்ஷன் தெரியுமா, ரிசப்ஷனுக்கு லெஹங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடை போடுறாங்க. இந்த ஆடை நம்ம தமிழ்நாட்டுலதான் உருவானுச்சுலாம் கிடையாது, வெளி மாநிலங்கள்ல உருவானுச்சு. அங்க உள்ள விஷயம் இங்க எப்படி தெரியுதுன்னா, அவங்க பார்க்கக்கூடிய டிவிலையும் ரியாலிட்டி ஷோக்கள்லையும் இன்ஸ்டாகிராம் ஆப்லையும் அதிகமா பாக்குறாங்க. இன்ஸ்டாகிராமால சீரழிந்த எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அதை பார்த்து அது மேல ஆசைப்பட்டு அது நம்மளுடைய மார்க்கத்துக்கு உகந்ததா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் போடுறாங்க, அதை நானும் போடுவேன். அதை போட்டு போட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல வைப்பேன், ரீல்ஸ்ல வைப்பேன். எத்தனை கமெண்ட் வருது, எத்தனை லைக் வருது. இன்னைக்கு அதுதான் வந்து ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அவங்களுடைய ஆடை டிரான்ஸ்பரண்டா இருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ பெண்களுடைய ஷால் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கு தெரியுமா? கல்யாண பெண்ணுக்குன்னு தனி புர்கா, ஏன்னா அது ஜிகு ஜிகுன்னு இருக்கலாமா. எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆடை ஒண்ணுதான், கல்யாண பெண்களுக்கு தனி ஆடை என்றெல்லாம் கிடையாது. அப்போ இன்றைக்கு சமுதாயம் இந்த அளவுக்கு சீர்கெட்டு போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் சமூக வலைதளம் தான். இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்மளுடைய மார்க்கத்துல ஒரு இஸ்லாமிய பெண் மவுத் ஆயிட்டா அப்படின்னா அவங்களுக்கு சட்டை, தலையை மறைக்கக்கூடிய முக்காடு, கீழாடை, 2 நீளமான துணிகள் அப்படின்னு சொல்லி அவளுடைய உடல் முழுவதையும் மறைக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய இஸ்லாமிய சட்டப்படி உள்ள ரூல்ஸ். இப்போ மவுத்தா போன ஒரு ஜனாசாவுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய உடலை வந்து மூடணும் அப்படின்னா உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த அளவுக்கு கண்ணியமானவளா இருக்கணும், எந்த அளவுக்கு கண்ணியமான ஆடை அணியணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம சமூக வலைதளத்தை பார்த்து ரொம்ப சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஹிலியான்னு சொல்லக்கூடிய அறியாமை காலத்துல இருந்து மக்களை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? கல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தை பார்த்து இந்த சமுதாயமே கெட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சமூக வலைதளம் தான் இந்த ஆடை சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணம் என்று நான் என்னுடைய வாதத்தை வைக்கிறேன். நடுவர் அவர்களே, வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்துல ஒரு பெரியவங்களோ எங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, எங்க அத்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்த இன்றைய ஜெனரேஷனுக்கு சொன்னோம்னு சொன்னா அவங்க பூமர் ஆண்டின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதற்கு பதில் சொல்லும் விதமாக ஆலிமா சுமையா அவர்கள் விவாதிக்க வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பல்வேறு வசனங்களை குறிச்சு எச்சரிக்கை செய்திருக்கான். அதில் ஒரு வசனம் தான் வலா துல்கு பி ஐதிக்கும் இலா தஹ்லுகதி, உங்களுடைய கைகளாலேயே நீங்க நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லியிருக்கான். இதை ஏன் சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா பல்வேறு விஷயங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. அதே போல இன்னைக்கு எதிர்த்தரப்பினர் பேசினாங்க இல்லையா, சமூக வலைத்தளங்களாலதான் வந்து பெரிதும் வந்து சீர்கேடு நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த சமூக வலைத்தளங்களால என்ன சீர்கேடு நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டா பல்வேறு சீர்கேடுகள் நடக்கதான் செய்யுது. ஆனா அத தன்னுடைய குழந்தைகள் கையில கொடுக்கறது யாரு? அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தானே நடுவர் அவர்களே. ஆமாமா, கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கெட்டு போறாங்கன்னா அப்ப யாரு காரணம்? அந்த சமூகத்தை சேர்ந்த பெண் தான். அதே போல இன்னும் அவங்க சொல்றத பார்த்தா எப்படின்னா, ஐநா சபையில சொல்லி பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் பயானம் மட்டுமே நீங்க ஒளிபரப்பு செய்யுங்க, மத்த எதையும் ஒளிபரப்பு செய்யாதீங்க, விளம்பரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போல. மக்கள் எல்லாரும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆமா, அதே போல இன்னும்
அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய திருக்குறான்ல, நாசத்தை தேடி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றான். இன்னும் தன்னுடைய குழந்தைகள் சொல்றாங்க, தன்னுடைய குழந்தைகள் வந்து அதை பார்த்துதான் கெட்டு போறாங்க. காலேஜ்ல போனாலும் போன் அலௌடு இருக்குதானே அப்படின்னு சொல்லி. இன்னமும் பல கல்லூரிகள் இருக்கதான் செய்யுது, போன் அலௌடு இல்லாம இருக்கதான் செய்யுது. ஆனா நம்மளுடைய சமுதாய மக்கள் அதுல போய் சேர்ப்பாங்களா? ஏன்னா இருக்கிறதுலே உயர்தரமான காலேஜ்ல தான் போய் சேர்ப்பாங்க. ஏன்னா அப்பதான் என்ன ஆகுமா, அறிவு வளருமா. என்ன பொறுத்த வரைக்கும் அங்க போய் அறிவு வளர்ற மாதிரி தெரியல, இருக்க இருக்க வளர்க்கதான் செய்யுது. இல்லையா நடுவர் அவர்களே? ஆமாமா, இருந்தாலும் ஒரு டிகிரி கல்யாண பத்திரிகையில பின்னாடி போட்டுக்கலாம்ல. அதற்கு சாதா டிகிரி போகணுமே நடுவர் அவர்களே. நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, சமூக வலைத்தளத்துல தீமைகள் இல்லைன்னு சொல்லல. சமூக வலைத்தளங்கள்ல பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுல வந்து 10 நன்மைகள் இருக்கதான், 10 நன்மைகள் தான் இருக்கு. 90% தீமைகள் தான் இருக்கு. அதை பயன்படுத்துறவங்களுடைய கையில தான் இருக்கு. அதை நன்மையாவும் பயன்படுத்தணும், தீமையாவும் பயன்படுத்துறது அவங்களுடைய கையில தான் இருக்கு. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல பகுத்தறிவா கொடுத்துட்டான் மனிதன்களுக்கு. இன்னும் சொல்றான், உங்களுக்கு நன்மை ஏது தீமை ஏது அப்படின்னு சொல்லி நான் விளக்கியும் காட்டிட்டேன். அப்ப அவங்கவுங்க கையிலாலே அவங்கவுங்க தான் நாசத்தை தேடிக் கொள்றாங்க நடுவர் அவர்களே. இன்னும் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, இந்த ஹிஜாப் அப்படின்றது ரொம்ப மாறி போயிருச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, அன்றைய காலகட்டத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல சஹாபிய பெண்மணிகள் வந்து எப்படி, அதாவது ஃபஜர் தொழுகைக்கு வருவாங்களாம், இன்னும் ரசூலா தொழுவிப்பாங்க. அதுல வந்து பெண்களும் கலந்து கொள்வாங்க. அவங்களுடைய ஆடைகளால், தன்னுடைய ஆடைகளால் என்ன பண்ணுவாங்க, முழுவதுமாக மறைத்து சுற்றி கொண்டவர்களாக வருவாங்க. இன்னும் அவங்க தொழுது செல்லும் போது இன்னார் யார் என்று அவங்களுக்குள்ளேயே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுடைய ஹிஜாப். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த புர்காவை பார்த்தா இந்த பெண்மணி தான் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் என்ன பண்ணுது இன்னைக்கு ஹிஜாப் அப்படின்றது மாறிடுச்சு. ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஹிஜாப் வந்துருச்சு நடுவர் அவர்களே. புர்காவுக்கே ஒரு லிஸ்ட் சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா, அபாயா புர்கா, அம்பர்லா புர்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. அம்பர்லா புர்கானா என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? கொடையதான் அதுல செட் பண்ணிருப்பாங்களாமா? இல்ல, மேல இருந்து டைட்டாவும் இடுப்புக்கு கீழே என்ன பண்ணுவோம், இந்த ஊர்ல உள்ள குப்பையே கூட்டிட்டு போற அளவுக்கு பறவை விட்டுட்டு போவாங்க. அதுதான் அம்பர்லா புர்கா நடுவர் அவர்களே. இது மட்டும் கவர்மெண்ட் தனியா கூட்டுறதுக்குன்னு வச்சிருக்காங்களே. இது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் பல்வேறு புர்காக்கள் இருக்கு. டபுள் புர்கா, டபுள் கலர் புர்கா, லைக்ரா புர்கா, இன்னும் என்னது டபுள் அடுக்கு புர்கா இப்படின்னு சொல்லி சைட்ல கைக்கு தனியா டிசைன், கையில ஜிமிக்கி இருந்தாதான் போடுவாங்களாம் அந்த புர்கால கூட. அந்த அளவுக்கு இன்னைக்கு புர்கா ஃபேஷன் மாறிடுச்சு இல்லையா? எந்த அளவுக்குன்னா, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் ஒரு ஏடிஎம் மிஷின் வெளிநாட்டுல வேலை பார்க்குது. அது யாருமா அது? நம்மளுடைய கணவன்மார்கள் தான் நடுவர் அவர்களே. இன்னும் என்னன்னா, இந்த மாதிரி புர்காக்களை வாங்கி கொடுக்கறது யாரு? ஒரு பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க போடுறாங்கன்னா அவங்களுடைய பெற்றவங்க தான் காரணம். அப்ப அந்த பெற்றவங்க யாரு? சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பிள்ளைங்க வலிக்கிறதுக்கும் காரணமா இருக்காங்க. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான், இவங்க எதிர்த்தரப்பினர் சொல்றாங்க அதே போல எல்லாமே சமூக வலைத்தளம் தான், அதை பார்த்துதான் கெட்டு போறாங்கன்னு சொல்லி மறுமையில போய் நம்ம அல்லாட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான், இந்த சம்அ வல் பஸர வல் ஃபுஆத அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன, மறுமையில வந்து நம்மளுடைய உறுப்புகள், கை கால் அனைத்தும் என்ன பண்ணும், நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா நம்மளுடைய கையாலதான் நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம். நம்ம பிள்ளைங்க அவங்க கையாலதான் அதை போட்டுக்கிறாங்க. அப்போ நாம போய் அங்க சொல்ல முடியாது, பேஸ்புக் தான் காரணம், யூடியூப் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, அங்க காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் வந்து பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், அந்த பெண்களே தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான் இல்லையா? ஒரு மெஷின் தானே. அப்போ புர்காவுக்கே இப்படி இருக்கு. அன்றைய காலகட்டத்துல அவ்வளவு ஒரு கண்ணியமாக இருந்த புர்கா இன்னைக்கு புர்கா அப்படின்றது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. இத பலர் சொன்னாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, புர்கா வச்சே கண்டுபிடிக்கலாம் அவங்கள, இன்னார்தான் போறாங்க. அன்றைய காலகட்டத்துல அவங்க ஆடைகளால மறைச்சிட்டு போவாங்க, யாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இன்னாரா இந்த புர்காவை போட்டுட்டு போவாங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஹிஜாபும் கழுத்தோட இருக்கக்கூடியதா இருக்கு. அப்போ ஹிஜாப் அப்படின்றது எதற்கு நல்லா சொல்றான்,
தன்னுடைய ஆடைகளை இன்னும் அலங்காரத்தையும் மறைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு புர்காவையே ரொம்ப டைட்டா கைய வெளியே கூட எடுக்க முடியாத அளவுக்கு டைட்டு போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு புர்கா இறுக்கமாக மாறிவிட்டது. அப்போ இது தன்னுடைய உடல் அமைப்பை முழுவதுமாக காட்டக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு என்ன இருக்கு, இந்த புர்கா அப்படின்றது இருக்கு. இன்னும் ரசூலா சொல்லியிருக்காங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க யாருன்னா, சில பெண்கள் ஆடை அணிவாங்க, அவங்க ஆடை அணிந்தும் அணியாத மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி ஹிஜாபையும் போட்டுட்டு இருந்தா அவங்க ஆடை அணிந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னும் வெளியே சொல்லும் போது இந்த ஆடை கலாச்சாரத்தை நாம முழுவதுமா மாற்றணும்னா, அப்போ நம்மளுடைய கைகளாலே நாம என்ன பண்ணோம், நல்லதை நோக்கி கொண்டுதான் போகணுமே தவிர இந்த சமூக வலைத்தளத்தை குற்றம் சொல்ல முடியாது. அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. நல்லதை தேர்வு செய்யறதும் தீயதை தேர்வு செய்யறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. எனவே ஆடை சீரழிவிற்கு காரணம் பெரிதும் சமுதாயம் தான் என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமுதாய மக்களாகிய பெற்றோர்கள் தான் தன்னுடைய டீனேஜ் குழந்தைகளுக்கு போனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு சுமையா ஆலிமா போயிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இல்ல சொல்றதுக்கு நூர்நிசா ஆலிமா வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணம் சமூகமா அல்லது சமூக வலைதளமா என்ற தலைப்பின் கீழ் சமூக வலைதளம்தான் காரணம் என்று உங்கள் முன் பேச இருக்கிறேன். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசிய சகோதரிகள் ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணம் சமூகம்தான் கூறுறத பார்த்தா என்னமோ உங்க கைகளில வலைத்தளங்களே இல்லாத மாதிரில பேசுறாங்க நடுவர் அவர்களே. எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கதான் செய்யுது, சாப்பாடு இல்லாம இருந்துருவாங்க. அல்லாஹ் அந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்களை படைச்சிருக்கான். அப்படி இருக்கும் போது மனித படைப்பை தான் சிறந்த படைப்புன்னு சொல்லி காமிக்கிறான். இப்ப ஒரு விலங்கு எடுத்துக்குவோமே, எந்த ஒரு விலங்காவது ஒரு சட்டை பேண்ட் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா நடுவர்களே? இல்லையம்மா. அப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசமே என்னதான்? ஆடைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிர்வாணம்னா என்னது? அவங்க உடல்ல ஆடையே இல்ல அப்படிங்கறதுதான் அர்த்தம். அப்ப அவங்க ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்றுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அந்த காலத்துல உள்ள பெண்கள்லாம் ஆடை அணிந்திருக்கும் போது ஏதாவது மறைக்க வேண்டிய உறுப்புகள் தெரிஞ்சா இழுத்து மறைக்கிறத பார்த்திருக்கோம். ஆனா இந்த காலத்துல உள்ள சில பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடை அணியிறதே அவங்களோட அழகு வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான் நடுவர் அவர்களே. இன்னும் நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் டிவி இல்லாத வீடு இருக்கா நடுவர் அவர்களே? இல்லையம்மா. எல்லார் வீட்லயும் என்னது, டிவிங்கிறது ஒண்ணு இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும் போது அந்த டிவியை ஆன் பண்ணி ஒரு தந்தையும் ஒரு மகளும் சேர்ந்து டிவியை பார்க்க முடியுமா? ஒரு படத்தையோ ஒரு பாட்டையோ பார்க்க முடியுமா நடுவர் அவர்களே? பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு தவறான காட்சிகள் வரும்போது டக்குனு ரிமோட் எங்கன்னு தேடுவாங்க, அப்படியே பதறுவாங்க. ஒரு பதட்டமான சூழல் உடனே ரிமோட் எடுமா, மாத்துமா, இல்லாட்டி என்னது டிவி அமர்த்துமான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் நிலவும். அது காரணம் என்னது? அவங்க அரைகுறையான ஆடை அணிந்து வந்திருப்பாங்க. அப்ப ஆடை அழிவுக்கு சீரழிவுக்கு மிகவும் காரணம் என்னதான் இருக்கு? வலைதளமா தான் இருக்கு நடுவர் அவர்களே. இன்னும் அந்த டிவில இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, விளம்பரத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா ஆண்கள் தான் என்ன செய்வாங்க, அந்த விளம்பரத்துக்கு தேவையான ஆட்களா இருப்பாங்க. ஆனா அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா பெண்களை கொண்டு வருவாங்க. அது பெண்களை எப்படி கொண்டு வருவாங்கன்னு சொன்னோம்னா, அரைகுறை ஆடை அணிந்து. ஏன்னா ஏதோ ஒரு கடையில யாருக்கோ டீ ஆத்துற மாதிரி அந்த விளம்பரத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த நேரத்துல அந்த பெண்ணை அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு வருவாங்க. அப்ப ஆடை அழிவுக்கு சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்னதுதான்? வலைதளம் தான் நடுவர் அவர்களே. அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான். வகுலில் முஃமினாத்தி, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்றான். இன்னும் அதுக்கு மேல உள்ள 30வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். வகுலில் முஃமினீன, நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லி காமிக்கிறான். நம்பிக்கை கொண்டவங்க யார் நடுவர் அவர்களே? அல்லாஹ்வையும் தூதரையும் அவனுடைய தூதரையும் நம்புற நம்ம
எச்சரிக்கை விட்டுருக்கான். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, யாதுல்ன மின் அபுசாரிஹின்ன, உங்களோட பார்வைகளை நீங்க தாழ்த்தி கொள்ளுங்கள். வீதியில நடக்கும் போது ஆண்களும் பெண்களும் பார்வையை தாழ்த்துறது மட்டும் கிடையாது, எல்லார் வீட்லயும் என்னது டிவி இருக்குது, எல்லார் கையிலயும் வலைத்தளங்கள் ஆண்ட்ராய்டு போன் இருக்குது. அதுல தவறான காட்சிகள் வரும்போது தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கை விடுறான். இன்னும் சொல்லும் போது உங்களோட கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா நடுவர் அவர்களே? ஆண்களுக்கு கற்பு நெறி இருக்குவா? கற்பு என்பது பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கும் இருக்குன்னு சொல்லி அதை நீங்க பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் பெண்களுக்கு கூடுதலான சில விஷயங்களை சொல்றான். வலா யுபுதீன சீனத்தகுன்ன இல்லா இல்லாம நொஹரமின்ஹா, உங்கள் அலங்காரத்தில் வெளியே தெரிவதற்கிற மற்ற எல்லாத்தையும் நீங்க என்னது மறைச்சுக்கோங்க, வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்லி காமிக்கிறான். இப்ப நம்ம வீட்லயே ஜிகு ஜிகுன்னு ஒரு ஆடை அணிந்திருப்போம், ஆனா வெளியே வரும்போது என்ன செஞ்சிருப்போம்? ஃபர்தா போட்டு மூடி வந்திருப்போம். ஆனா எதுக்காக? அலங்காரமான நம்ம ஆடை அணிஞ்சிருக்கோம், வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி. ஆனா இப்போ உள்ள சில பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, புருக்காவே எப்படிதான் இருக்கு, நல்லா ஜிகு ஜிகுன்னு என்ன மினுக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு மினுமின்னு என்ன செய்வாங்க, வெளியே வர்றதை பாக்குறோம். அது காரணமாக இருக்கிறது வலைதளம் தான் நடுவர் அவர்களே. இன்னும் நம்ம சொல்றதாக இருந்தா, திருமண நிகழ்ச்சியில நம்ம எடுத்துப்போமே, பொத்தி பொத்தி வளைச்சிருப்பாங்க. ஒரு 20-24 வயசு வரையும் கண்ணு மட்டும் தான் தெரியும், மூஞ்சே தெரியாது, ஃபுல்லா மறைச்சு கொண்டு. முகத்திரை நம்ம இதெல்லாம் அணியக்கூடாது, ஆனா முகத்திரை அணிந்து பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த திருமணத்துன்னு வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, அந்த பெண்ணை வந்து ஒரு பொம்மை பொருள் மாதிரி, ஒரு காட்சி பொருள் மாதிரி மேடையில ஏத்திடுவாங்க. ஏத்திட்டு அந்த வீடியோ கேமராமேன் சொல்லுவாங்க, அம்மா மாப்பிள்ளை மேல கைய போட்டுக்கோங்க, கன்னத்துல கைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த மாதிரி நின்னுமா இந்த மாதிரி இல்லமா போஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது பண்ணுவாங்க. இன்னும் வந்து நம்ம பக்கத்து மாநிலமாக கேரளா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம மத்த சமுதாயத்தை குறை சொல்லி ஒண்ணு கிடையாது. நம்ம சமுதாயத்துல பேரளவுல முஸ்லிம் பேரளவுல என்ன செய்யறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்னு சொல்லிட்டு அண்ணி ஆண் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் எப்படிதான் அண்ணி ஆண் தான், என்னதான் நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாலுமே அவங்க யாருதான் அண்ணி ஆண் தான். அவங்க கூட என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா, கடல்ல போட்டோ ஷூட், கடல்ல நிக்கிற மாதிரி போட்டோ ஷூட், இன்னும் ஆத்துல நிக்கிற மாதிரி போட்டோ ஷூட், இன்னும் வந்து சகதியில பிறந்து புரள்ற மாதிரி என்னது போட்டோ ஷூட் எடுப்பாங்க. எதுக்காக அதை எடுக்கிறாங்க? அவங்க வரலாற்று சந்ததிகளுக்கு ஒரு சான்று மாதிரி விட்டுட்டு போற, நல்ல விஷயத்த விட்டுட்டு போறாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. அவங்க ஒரு சேனல் வச்சிருப்பாங்க, இன்ஸ்டா, பேஸ்புக். அவங்க இதுல பதிவிடணும், இவ இப்படி பண்ணாலே நம்ம இப்படி பண்ணணும், நம்ம திருமணத்தை இப்படி நடக்கணும், நம்ம வீட்டோட நிகழ்ச்சியை இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, வியூஸ் காண்டி, லைக்ஸ் காண்டி, சப்ஸ்கிரைப் காண்டி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான அனாச்சாரங்கள்லாம் பண்றாங்க. அப்ப ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணமா என்ன இருக்கு நடுவர் அவர்களே? சமூக வலைதளமா தான் இருக்குது. இன்னும் அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், யதுரிபுன பிஹுமூரிஹின்ன, உங்கள் முந்தானைகளை நீங்க போர்த்தி கொள்ளுங்கன்னு சொல்றான். எதன் மீது போர்த்திக்க சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அலா ஜுயூபிஹின்ன, உங்கள் முந்தானைகளை உங்கள் நெஞ்சின் மீது நீங்க போர்த்தி கொள்ளுங்க. இதை விட ஒரு தெளிவான வசனம் நம்மளுக்கு தேவையா? ஒரு நெஞ்சின் மீது நீங்க போர்த்தி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற, உங்க அலங்காரத்தை நீங்க மறைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் வந்து நீங்களா ஏற்படுத்துவீங்களா அலங்காரம், அதையும் மறைச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுத்த அலங்காரத்தை நீங்க மறைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2 விதத்தையும் இந்த ஒரு விஷயத்தையே சொல்லிட்டான். அப்ப நெஞ்சின் மீது போர்த்தி கொள்ளுங்கன்னு சொல்லும் போது இப்ப காலம் உள்ள ட்ரெண்ட் ஃபேஷன் எதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 40 குண்டூசியை வச்சுக்க வேண்டியது. இந்த ஷால் பெருசாதான் இருக்கும், அத குட்டியா மடிச்சு 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 தலையில இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு சுத்தி தலை ஃபுல்லா என்ன செஞ்சிருவாங்க, குத்தி வச்சிருவாங்க. ஒரு குண்டூசியை பார்த்தா நம்ம குத்திருமோன்னு எப்படி பயப்படுவோம், ஆனா தலையை சுத்தியே இத்தனை குண்டூசி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நடுவர்களே? இன்னும் நம்ம சொல்றதாக இருந்தா அப்படின்னா, பெண்ணையும் பேசிட்டு வருவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட சமுதாயத்துல வந்து இது சுதந்திரமே கிடையாது, என்ன புர்கா அணிந்து அடிமைத்தனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணையும் பேசிட்டு வருவாங்க. நம்ம மார்க்கத்துல இல்லாத சுதந்திரமா? கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற காலம் போய் நம்ம பெண்கள் பிறந்தாலே புஷ்ஷா நற்செய்தின்னு சொல்லப்பட்ட நம்ம மார்க்கம். இன்னும் நம்ம சொல்றதா இருந்தா, சொத்திரமையா ஆண்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு அதுல பாதி இருக்கு. இன்னும் திருமணத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பெண்களுக்கு வந்து பெண்கள்கிட்ட நீங்க வாங்காதீங்க, பெண்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்ல மாட்ட மார்க்கம். இன்னும் நம்ம பெண் பார்க்க வரும்போது மாப்பிள்ளை பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு உரிமை இருக்குன்னு சொன்ன மார்க்கம் நம்மளுக்கு. இன்னும் கணவனை பிடிக்கலையா, கணவன் மட்டும்தான் விவாகரத்து பண்ணணும் இல்ல, பெண்களுக்கு குழா கொடுக்குற சட்டத்தையும் கொடுத்த நம்ம மார்க்கம். இன்னும் எப்படி ஆண்களுக்கு கடமைகளும் உரிமைகளும் இருக்கோ, அதே மாதிரி பெண்களுக்கும் நம்ம மார்க்கத்துல கடமைகளும் உரிமைகளும் இருக்கும். நம்ம மார்க்கமா
பெண் சுதந்திரத்தை கெடுக்குது. பெண்ணியம் பேசுற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னோட பிள்ளைகளை அரைகுறை ஆடி எழுந்து வெளியே விடுவாங்கள நடுவர் அவர்களே. அப்ப பெண்ணியம் என்னது, கட்டுரையா கதையா என்னது பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் எழுதி அனுப்புவாங்களே தவிர அவங்க தன்னோட பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க, அரைகுறை ஆடி எழுந்து வெளியே ஒருபோதும் விட மாட்டாங்க. அப்ப ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணமா என்னதான் இருக்குது, வலைதளமா நடுவர் அவர்களே. இன்னும் நம்ம கடைசியா சொல்வதா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு கருப்பு நிறத்து பெண்மணி இருந்தாங்க. அவங்க ரசூல்லாட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூல்லா, எனக்கு வலிப்பு நோயின் காரணமாக என்னோட ஆடை விலகுது, என்னோட வலிப்பு நோய்க்கு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, என்னோட ஆடை விலகுறதுக்கு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க வலிப்பு நோயை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மறுமையில உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னோடனே, அப்ப என்னோட ஆடை விலகுறதுக்கு மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லும் போது, அப்ப அவங்க வந்து வலிப்பு நோய் எப்ப வருதுன்னே தெரியாது. சில பேருக்கு மன அழுத்தத்தின் காரணமாக வரும், சில பேர் சந்தோஷமா வரும், சில பேருக்கு ஜுரம் இருந்தா வரும். இப்படி வரும்போது அது நோயின் காரணமாக வலிப்பு நோய் வரும்போது தன்னோட ஆடை விலகக்கூடாதுன்னு நினைச்ச அந்த காலத்து பெண்கள் எங்கே இப்ப தானாகவே தன்னோட உடையையோ புர்காவையோ நிர்வாணமாக அணிந்து உடல் உறுப்புகளை தெரியாத அளவு அணிந்து இன்னும் வந்து அலங்காரமா ஆடை அணிகிற இந்த காலத்து பெண்கள் எங்க நடுவரவர்களே. எங்களுக்கு எதிர்ப்பு தலைமுறை என்னதான் சமூகம் காரணம் சொன்னாலும் இப்ப உள்ள நவீன கலாச்சாரத்துல எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கும் வரைக்கும் நம்ம ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணம் வலைதளமே என கூறி வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறியலாக எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேச்சுக்களிலே சிறந்தது இறைவனுடைய வேதமாகிய அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆகும். நடைமுறையிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் விபரத்தாகும், விபரத்தில் ஒவ்வொன்றும் வழிகேடாகும், வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நாளை கொடிய நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியதாக இந்த பட்டிமன்ற விவாதத்தின் தீர்ப்பை சொல்லுவதற்கு முன்பாக சகோதரிகள் அவரவர் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நம்முடைய தீர்ப்பு அமைந்திருக்கும் இல்லையா? இந்த இஸ்லாம் மனித வாழ்வின் ஒவ்வொரு பரிணாமத்திலும் வாழக்கூடிய ஒழுங்குமுறைகளை கற்றுத்தருகின்றது. அதிலும் குறிப்பாக ஆடை ஒழுங்குமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்றாங்க. இந்த ஆடையுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்ல போது யாவனி ஆதமுடைய மக்களே அது அன்சன்னா அலைக்கும் லிபாசன், ஆடையை நாம் தான் உங்களுக்கு அறினோம். எதுக்கு தெரியுமா? யுவாரி சௌஹாத்திக்கும் வரீஷா, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காகவும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அழகுங்கிறது வேற, அலங்காரம்ங்கிறது வேற. அல்லாஹ் இந்த இடத்துல வரீஷா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கான். ஒவ்வொரு நாட்டினருக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான ஒரு உடை இருக்குது. இந்தியாவிலே கூட நிறைய ஸ்டேட் இருக்கு, அவரவருடைய கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் விதமான ஆடைகளை அணிகிறாங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குன்னே சொல்லி இறைவன் ஆடை கட்டுப்பாடுகள் விதித்திருக்கான். ஆண்களுக்கு வந்து பட்டாடை அணியக்கூடாது, கால் நிற ஆடை அணியக்கூடாதுலாம் இருக்கு. பெண்கள் தங்களை தன்னுடைய வீட்டுக்குள்ள அழகுபடுத்திக்கலாம். ஆனா வெளியே செல்லும் போது ஒரு சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்தை எப்படி பாதுகாக்கணுமோ கூடுதல் கவனம் எடுத்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த ஹிஜாபுடைய வசனத்தை இறக்குறாங்க. இந்த ஹிஜாபுடைய வசனத்துல இறைவன் சொல்லும் போது யா ஐயுஹன் நபியோ, நபியே குல்லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களிடத்துல சொல்லுங்க, பனாத்திக, உங்களுடைய மகன்களிடத்துல சொல்லுங்க. மூன்றாவது இடத்துல இறைவன் யார வைக்கிறான் தெரியுமா? நிசாஇல் முஃமினீன, நம்பிக்கை கொண்ட பெண்கள் இடத்துல சொல்லுங்க. நம்ம எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கோம், அப்படித்தானே? அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் தான் நாளை மறுமையில வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கை கொண்ட பெண்கள் இடத்துல சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, உங்களுடைய மார்பின் மீது ஜலாபா, அதாவது முழுவதுமாக மறைக்கக்கூடிய அந்த ஆடைகளை போர்த்தி கொள்ளுங்கள்னு சொல்லி இறைவன் வசனத்துல ஹிஜாபுடைய வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு அப்புறமா
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அன்சாரி பெண்கள் எல்லாம் எப்படி வெளியே வந்தாங்க தெரியுமா? ஹரஜ நிசாயில் அன்சாரி கஅன்ன அலா ரூஸிஹின்ன குர்பானும் மினல் அக்ஸியா. அவர்களுடைய தலையில ஒரு காகம் அமர்ந்திருப்பதை போன்று உள்ள ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வரக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிர்பான் அப்படிங்கிற இந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்குது. நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, மற்ற பறவைகளை விட இந்த காகம்ங்கிறது பெரிய அளவுல ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இல்லாத ஒரு பறவையாக இருக்கு. அது கத்தி கூச்சலிட்டாலே தவிர நம்ம போகும்போது ஒரு புறாவையோ ஒரு மற்ற விலங்கு பறவைகளை பார்த்தோம்னு சொன்னா திரும்பி பார்ப்போம். அப்ப நம்முடைய ஹிஜாப் அப்படிங்கிறது கவர்ந்து இழுக்கும் விதத்துல இருக்கக்கூடாதுங்கிறது ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கீழாடையை கிழித்து தன்னுடைய தலையின் மீது முக்காடுகளாக போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம சமூக மக்களுடைய அந்த புர்கா எப்படி இருக்கு? டைட் ஃபிட்டா அபாயா, இன்னும் தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல் ஒர்க் ஸ்டோன் உள்ள புர்காவெல்லாம் போட்டு வெளியே போறாங்க. இன்னும் ஒரு கல்யாணத்திலயோ பொது நிகழ்ச்சிகளையோ ஏன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்லயோ ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லயோ பார்த்தோன்னு சொன்னா அவர்களுடைய புர்காக்களுடைய அழகு லட்சணங்களும் தெரியும். பயானுக்கு போனோம்னு சொன்னா அதுக்கு ஒரு புர்கா, ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு போனோம்னு சொன்னா அதுக்கு ஒரு புர்கா. அப்ப இதுக்கெல்லாம் யாரு அனுமதி கொடுத்தது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுபதீன தீனத்தஹுன்ன இல்லாம ஸஹர மின்ஹா. தானாக வெளிப்படையாக தெரிவதை தவிர நீங்க எதை வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இப்ப தானாக வெளியே தெரியுதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நமக்கு கை அசைக்கிறோம்னு சொன்னா வளைய தெரியுது, இந்த மாதிரி எக்ஸப்டா தெரியக்கூடியதை தவிர, இதுதான் இந்த இடத்துல இறைவன் ஜீனத்தஹுன்ன அலங்காரம்னு சொல்றான். காஸ்டியூம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய உடல் அழகை அழகுபடுத்திக் கொள்வதற்கு போடக்கூடியதான் இந்த காஸ்டியூம்ஸ். இதான் இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். ஒரு கல்யாண நிகழ்ச்சியை பொது மேடைகள் நம்முடைய பெண்களை பார்த்தோம்னு சொன்னா, கல்யாண பொண்ணு யாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒருவேளை மறந்தாப்புல அந்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு நம்ம டவுட் படுற அளவுக்கு அவர்களுடைய ஹிஜாப் இருக்குது. இன்னும் அவங்க வெளியே போகக்கூடிய நேரத்துல ஒரு சால் போட்டு போறாங்க, டிரான்ஸ்பரண்டான சால். எதுக்கு? அவங்க போட்டுக்கக்கூடிய நகை தெரியணும், வச்சிருக்க பூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இறைவன் என்ன சொல்றான்? தானாக தெரிவதை தவிர வேற எதுவும் நீங்க வெளிக்காட்டக்கூடாதுன்னு சொல்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் ஒரு சபைக்கு நறுமணம் பூசிக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா அவர் விபச்சாரின்னு சொல்றாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. விபச்சாரியோட தண்டனை என்னன்னு சொல்லி எச்சரிக்கை சொல்றாங்க. மேராஜுடைய சம்பவத்துல ஒரு குறுகிய பானையில பெண்கள் எல்லாம் சுடு நீரால கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நவுது பில்லாஹி அந்த அப்படிப்பட்ட தண்டனை நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு அதெல்லாம் நாளைக்கு கொடிய நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. சூரத்து நூறுல 34 வசனத்துல இறைவன் ஹிஜாபை பற்றி தெளிவா சொல்றான். அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக இறைவன் சொல்லும் போது, உங்களுடைய தந்தையர்கள், கணவன்கள், கணவனுடைய தந்தையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டையே இறைவன் 12 பிரிவினர்களை சொல்றான். இவர்களிடத்துல மட்டும்தான் உங்களுடைய அந்த அலங்காரத்தை காட்டணும்னு சொல்றான். இன்னைக்கு ஸ்கூல்லயும் சரி, ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்லயும் சரி, ஏன் ஹாஸ்பிட்டல்ல கூட அவங்களுடைய ஹிஜாப் எப்படி இருக்குன்னு சொன்னா இது மாதிரி அலங்காரமான ஹிஜாபா போட்டு வராங்க. அப்ப இறைவன் வகுத்திருக்கக்கூடிய இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த 12 பிரிவினர்கள் மட்டும்தான் அந்த பொது இடங்கள் எல்லாம் இருக்கிறாங்களா? இப்படி ஒரு வசனம் சூரத்து நூறுல 34 வசனத்துல இருக்குங்கிறது நம்முடைய சமூக மக்களுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் கண்டும் காணாம இருக்கிறாங்களா? சமூகம் நம்ம சொல்றோமே, இந்த சமூகம்ங்கிறது யாரு? ஜெயித்த வீடு, பக்கத்து வீடு, சின்னத்தாவடி, பெரிய இவர்களெல்லாம் சேர்ந்த அந்த சமூகம். இந்த சமூகத்தின் முதல் உறுப்பினரா யார் இருக்கான்னு சொன்னா பெற்றோர்கள் இருக்காங்க, தாய் இருக்காங்க. அந்த தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தைகளை வச்சிருக்கணும், நம்ம கூடுதல் கவனம் எடுக்கணும். பழமொழி கூட சொல்லுவாங்க, தாயை போல சேலை, தாயை போல புள்ள, கூட போல சேலைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு பேணிப்பா இருக்கிறோமோ அதைதான் நம்முடைய குழந்தைகள் செய்வாங்க. அவங்க என்ன பண்றாங்க? திருமண விழாக்கள்ல எல்லாம் போய் அன்னைய ஆண்கள் முன்னாடி நம்முடைய அலங்காரத்தை காட்டிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. இன்னும் சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த நீங்க செய்யன்னு சொல்றதை விட நம்ம செஞ்சு காட்டணும்னு சொன்னாங்க, ஈஸியா டேக் ஓவர் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைக்கலாஜிக்கல் ரிசல்ட் சொல்லுது. இன்னும் இந்த சமூகத்துல அந்த சீரழிவிற்கு ஆண்களும் ஒரு மறைமுக காரணமா தான் இருக்கிறாங்க. ஆண்கள் சம்பாதிச்சு கொடுத்தது மட்டும் அவர்களுடைய பொறுப்பு கிடையாது. நம்முடைய சமூக பெண்கள் தான் இப்படி பொது இடங்கள்ல இது மாதிரி ஹிஜாபை போட்டு போறாங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு ரோல் இருக்கு இல்லையா? கணவனாக, தந்தையாக, சகோதரனாக இருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் அவங்க நோட் பண்ணும். குள்ளுக்கும் ராயங்க குள்ளுக்கும் மஸ்ஊலுன் ராயத்தி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அமெரிக்காவை சேர்ந்த பியூ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லிடுறாங்க,
இன்றைய காலகட்டத்துல 70% மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சமூக அப்ரூவலா விரும்புறாங்க. இன்னைக்கு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கறது மத்தவங்க சொன்னாதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்றாங்க. ஆனா திருமதி 2014 ஹதீஸ் என்னன்னு சொல்றாங்க, மக்களை கோபப்படுத்துவதற்காக, அதாவது மக்களுக்கு நம்ம திருப்தி இல்லாட்டும் கூட அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை பேணுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுவோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவான். ஆனா அல்லாஹ் என்ன விட சொல்லிட்டு போறான், என்னோட இது பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், நான் ஒரு சபையில போய் நான் கரெக்டா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்முடைய மார்க்க சட்டத்திட்டங்களை தூக்கி வீசிட்டு போறோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக இருக்கும். இன்னும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மக்கள் அதிகமானவரை பின்பற்றினீங்கன்னு சொன்னா அவர்கள் உங்களை வழிகெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இன்னும் சமூகம் தான் காரணத்துக்கு நிறைய பட்டியலிட்டு போலாம். நம்முடைய சகோதரிகள் சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த சமூக ஊடகங்களுடைய பங்கு ஒரு அளப்பரியதா தான் இருக்குது. இன்னைக்கு டிவியை திறந்தோம்னு சொன்னா மத்த சினிமா சேனல் எல்லாம் பார்க்க வேணாம், ஆஃப்டர் ஆல் ஒரு கார்ட்டூன் சேனலோ ஒரு நியூஸ் சேனலோ திறந்தோம்னு சொன்னா அதுல வரக்கூடிய ஆட பார்த்தோம்னு சொன்னா பார்த்த கண்ணு கூசக்கூடியதாக இருக்கின்றது. அட்லீஸ்ட் ஒரு சோப்பு விளம்பரத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுல அரைகுறை ஆடை அணிந்து அந்த பெண்களை ஆடை விட்டு குளிக்க வைக்கிற ஒரு காட்சியை காட்டுறாங்க. இந்த சோப்புக்கும் பெண்களுக்கு என்ன சம்பந்தம்? வந்து சோப்புடைய பர்பஸ் என்ன? குளிக்க சுத்தமாகிறது, அழுக்க நீக்கிறது தான். ஆண்களும் அதே பர்பஸ் தான் செய்யணும். ஆனா ஒரு குறிப்பா பெண்களை காட்டினாதான் அந்த விளம்பரத்தை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகலாம், நல்ல வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெண்களை ஒரு போக பொருளாகவும் காட்சி பொருளாகவும் இந்த விளம்பரங்களை காட்டப்படுது. இன்னும் இணையதளங்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இன்னும் இந்த டிக்டாக் ஏற்படுத்திய இந்த ரீல்ஸ் மோகம் இன்னும் நம்முடைய சமுதாயத்துல இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க ரீல்ஸ் பாட்டு அது இது போடுறாங்கன்னு சொன்னா நம்முடைய பெண்கள் பிளாக் காலையில எந்திரிச்சதுல இருந்து அவங்க ராத்திரி படுக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை ஹிஜாப் அப்படிங்கிற வரைமுறை அவங்களா தங்களுக்கு வகுத்து கொண்டு அது மாதிரி உள்ள விளாகுகளை போடுறாங்க. ஒரு காலத்துல வந்து சினிமா பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் இன்ஃபுளுசர்னு சொல்லப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த யூடியூப்ல இதெல்லாம் யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்களோ அவங்க எல்லாம் செலிபிரிட்டி. இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல எல்லாம் வந்து மக்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்களை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பாருங்க, யார கூப்பிட்டு விஜய் டிவி புகழ் யாரு இதெல்லாம் கூப்பிடுறாங்க. இன்னைக்கே இந்த சபையில வந்து விஜய் டிவி புகழ் யாரு வர்றாங்கன்னு சொன்னா கூட்டம் பிச்சுக்கிட்டு போகும். மார்க்க விஷயங்கள் தானே சொல்றாங்க, இதனால என்ன புதுசா என்ன சொல்லிட போறாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தான். இன்னைக்கு டேட்டா தான் மணியா பார்க்கப்படுது. இன்னைக்கு எத்தனை யூடியூப்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இவங்க எல்லாம் எதை நோக்கி போறாங்க அப்படின்னு சொன்னா ஃபேன் சேசிங், அதாவது புகழை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க பெறக்கூடிய அந்த லைக் பட்டன்ல தான் நாளைக்கு பித்னாக்களுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது. இன்னும் கனடால ஒரு ரிசர்ச் பண்றாங்க 2024 சைக்கோ நியூரோ எண்டோக்ரைனாலஜி அப்படிங்கிற அந்த ரிசர்ச்ல ஒரு லைவ் டெஸ்ட் பண்றாங்க. அதாவது ஆண்கள் முன்னாடி அரைகுறை ஆடை அணிந்த பெண்களையும் நடக்க விடுறாங்க, அதே போல ஹிஜாப் அணிந்த பெண்களையும் நடக்க விடுறாங்க. அப்ப அவங்களுடைய ஹார்மோனல் லெவலை வந்து டெஸ்ட் பண்றாங்க. அப்ப அரைகுறை ஆடை அணிந்த பெண்களை பார்க்கும்போது அவங்களுடைய ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஆனா அழகிய முறையில ஹிஜாப் அணிந்து வரக்கூடிய பெண்களை பார்க்கும்போது அவர்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்ல பெரிய அளவு மாற்றம் இல்லை, ஒரு அப்ஜெக்டிபிகேஷனா ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்ப்பதை கொண்டு அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சி முடிவை யாரோ ஒருத்தவங்க வெளியிடுறாங்க. ஆனா நம்முடைய சமூகம் இன்னைக்கு என்ன எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நம்முடைய மார்க்கம் என்ன ஆடை முறையை கற்றுத்தருது? எதுக்காக? இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா எத்தனை பாலியல் சீண்டல்கள்? அப்ப ஹிஜாப்ங்கிறது மனிதர்களுடைய பெண்களை இன்னும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப இந்த பார்வைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அதனால இறைவன் முதல்ல ஆண்களை பார்த்து சொல்றான், உள்ளில் முகமினீன யகுல்லுமின் அபசாரிகும், மூமினான ஆண்களே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வெட்கத்தலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து 31ஆம் வசனத்துல இறைவன் சொல்றான், உள்ளில் மூமினாத்து யகுல்லுமின் அபசாரிகின்ன வயஃபல்ல ஃபுரூஜஹுன்ன, மூமினான பெண்களை நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க. எப்ப ரோட்ல போகல மட்டும்தானா? இணையதளத்துல நம்ம என்னென்ன கெட்ட விஷயங்களை பார்க்க அப்பையும் இறைவன் ஒரு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தக்குவா இருக்கணும். அந்த பார்வைகளை நீங்க தாழ்த்துறது மூலமா என்ன நடக்கும்? உங்களுக்கு உங்களுடைய வெட்கத்தலங்கள் பாதுகாக்கப்படும் இறைவன் சொல்றான். இந்த பார்வைக்கும் வெட்கத்தலங்களுக்கும் என்ன கனெக்ட் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தினுடைய பங்கு வந்தே தீரும்னு சொல்றாங்க. அதாவது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தெரியுமா? தீய விஷயங்களை பாக்குறது. இந்த நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தெரியுமா? கெட்ட விஷயங்களை பேசுறது. இன்னைக்கு ஒரு ஃபாலோவர்ஸை பார்த்துட்டாங்க, அவங்களை பிடிச்சிச்சுன்னு சொன்னா எப்படியாவது அவங்களோட கான்டாக்ட வாங்கிடுறாங்க. அப்ப அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது மனம் ஏங்குகிறது, இச்சை போய்கிறது, கடைசியில பிற பொறுப்பு என்ன பண்ணுது? அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை இரையச்சம் உடையவராக இருந்தாங்கன்னு சொன்னா கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்க தப்பிச்சிடலாம்.
இந்த ஹிஜாப் ஹிஜாப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹிஜாப் அப்படிங்கிறது இறைவன் என்ன லிமிடேஷன் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, இந்த ஹிஜாப் நீங்க அணிவதன் மூலமாக அவர்கள் கண்ணியமானவர்களாக அறியப்படலாம். பலா யூதைன அவர்கள் நோவினை செய்யப்படாம இருக்கலாம். இந்த ரிசர்ச் முடிவுகள் அதான சொல்லுது. அந்த ஹிஜாப் இன்னும் லிமிடேஷன் இறைவன் சொல்லும் போது உங்களுடைய மார்பின் மீது உங்களுடைய முந்தானைகளை போட்டு கொள்ளட்டும். இதுக்கு மேல விளக்கமா யாருமே சொல்லிட முடியாது. இறைவன் அதாவது ஆண்களை விட ஒரு கூடுதல் பரிமாணங்களை தான் இறைவன் பெண்களுக்கு படைச்சிருக்கான். அறிவியல் ரீதியா பால் ஊட்ட வேண்டுங்கிறதுக்காகலாம். அப்ப அது ஒரு கவர்ச்சி பொருளாதான் பார்க்கப்படுது. இப்ப சாதாரண ஒரு பெண்களுக்கு பெண்ணை வந்து நேரம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப அது மறைக்கப்படணும். அதன் மூலமா ஒரு ஆண்கள் பார்த்து தூண்டப்படக்கூடாது. இப்ப நம்முடைய ஆடை எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் வந்து ஒரு ஆண் நம்மளை திரும்பி பாக்குறானா இல்ல அவன் கண்டுக்காம அவன் வேலையை பார்த்துட்டு போறானாங்கிறது முடிவு செய்யப்படுது. அதற்காக தான் இந்த மார்க்கம் இந்த ஹிஜாபுக்கு இவ்வளவு வரையறைகளையும் கோட்பாடுகளையும் வைத்திருக்கின்றது. இந்த சமூக வலைதளம் அது என்ன ஒரு சிலந்தியால் பின்னப்பட்ட வலையா? இல்ல இந்த பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாம் இதனுடைய தொகுப்பு தான் இந்த வலைதளம் அப்படிங்கிறது. இந்த சமூகம் வேறு, சமூக வலைதளம் வேறு இல்ல. இந்த சமூகத்துல இருக்கிறவங்க தான் எங்க இருக்காங்க? சமூக வலைதளத்துல இருக்கிறாங்க. சமூக வலைதளம்ங்கிறது ஒரு கருவிதான். எப்படி கத்திங்கிறது ஒரு காய் நறுக்கவும் பயன்படுத்தப்படுது, அதே நேரத்துல ஒரு மனிதனை காயப்படுத்தவும் பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த சமூக வலைதளத்தின் மூலமா எத்தனையோ நன்மையான விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். அதன் மூலமாக பலன் அடையலாம். அப்படியெல்லாம் இன்னைக்கு செய்யல. அப்ப இந்த சமூக வலைதளம்ங்கிற விவாத பொருளாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இந்த ஆடை சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக இந்த சமூகமும் இருக்கின்றது, சமூக வலைதளமும் இருக்கத்தான் செய்கின்றது. இன்னும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இன்னலி குல்லி தீனின் ஹுல்கா, ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது. வஹுல்கல் இஸ்லாமி அல் ஹயா அப்படி சொல்றாங்க. ஒவ்வொரு மார்க்கத்துக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு இல்லையா? இந்த மார்க்கத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பு என்னன்னு சொன்னா அதுதான் வெட்கம். இன்னும் ஒவ்வொரு நபிமார்களும் போய்த்த அல்லாஹ் மட்டும் வணங்குறோங்கிற எல்லா விஷயங்களையும் சொன்னதோட சேர்த்து முக்கியமா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு வெட்கம் இல்லைன்னு சொன்னா நீ எதை வேணா செஞ்சுட்டு போ. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தவங்களை ஒரு விவாதம் சொன்னா கடைசியா என்ன செஞ்சிருவோம்? ஒருத்தவங்களுக்கு சண்டைன்னு சொன்னா உனக்கு வெட்கம் இல்லைன்னு செஞ்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த வெட்கம் இல்லைன்னு சொன்னா நீ எதை வேணா செஞ்சுக்கோ. அப்ப மார்க்கத்தின் முக்கிய ஒரு அம்சமா இந்த வெட்கம் இருந்துச்சுன்னு சொன்னா மற்ற அண்ணியா நம்மளை பாப்பானே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ஹிஜாபை நம்ம சரிவர பேணுவோம். இன்னும் இறைவன் சொல்லும் போது லிபாசு தக்குவா தாலிக கைரோன், உங்களுடைய ஆடைகளே சிறந்த எது தெரியுமா? அதுதான் இறையச்சம். இந்த வெட்கமும் இறையச்சமும் இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆடைகளை அவங்க சரிவர வச்சுப்பாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லல. நாளைக்கு நரகத்துல நான் ஆண்களை பார்த்தா குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெண்களே நாளைக்கு உங்களை அந்த நரகத்துல நான் அதிகமா பார்த்தேன். ஏன்னு சொன்னா நீங்க வந்து அதிகமா சாபம்ன்றீங்க. அதுல மென்ஷன் பண்ண ஒரு விஷயம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிஸ்னாரின் உம்மத்தின் நகலினார், நாளை மறுமை நாள்ல வந்து 2 கூட்டத்தாரர்கள் வந்து நரகத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாம் அரபுமா, நான் என்ன அவங்களை பாக்குற பின்னாடிதான் தோன்றுவாங்க. அதுல ஒருத்தவங்க யாருன்னு சொன்னா ஆண்களை பத்தி ஒரு இன்னொரு ஹதீஸ் என்ன சொன்னா, அதாவது நிசாவும் காசியாத்தும் ஆரியாத்தும், அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் நம்முடைய உடல் ஸ்ட்ரக்சரை தெரியுது இல்லையா? அதுதான் நிர்வாணம். உமீலாத்தும் மாயிலாத்தும், அதாவது தோள்களை சாய்த்து கொண்டு பிறரை தன் பக்கம் கவரக்கூடிய, இப்ப இந்த ஹிஜாப் அலங்காரங்கள் தன்னுடைய பிற ஆண்களை அந்நிய ஆண்களை கவரக்கூடிய விதமாக இருக்கின்றது. இறைவன் சொல்றான், நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். விபச்சாரத்தை செய்யாதீங்கன்னு சொல்லல, நெருங்கவே செய்யாதீங்க. இதெல்லாம் ஒரு விபச்சாரத்தின் காரணிகளாக இருக்கின்றது. இன்னும் இறைவன் சொல்லும்போது, யாயுள்ளதின் அவனுக்கு அன்புக்கும் அகலைக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய மக்களை உங்களுடைய குடும்பத்தாரை உங்களை நீங்க நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறி இருக்கிறது யாரு பண்ணிருக்காங்க? பெண்களை. அப்ப நம்ம இன்னும் கூடுதல் கவனமா இருக்கணும் ஆடை விஷயத்துல. சரி, எனவே ஆடை சீரழிவுக்கு பெரிதும் காரணம் சமூகமும் சமூக வலைதளமுமே என்று கூறி என்னுடைய தீர்ப்பை முடிவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.